இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உலகளாவிய பதற்றங்களால் 2026 மலேசியாவுக்கு வருகை தரும் ஆண்டு பிரச்சார இயக்கம் 2027 வரை நீட்டிப்பு. 2026 மலேசியாவுக்கு வருகை தரும் ஆண்டு பிரச்சாரத்தை இயக்கத்தை 2027 ஆண்டு வரை நீட்டிப்பதாக அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார சூழல் மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நசீர் கூறினார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழலால் பாதிக்கப்பட்டுள்ள உலகளாவிய சுற்றுலாத்துறை மீண்டு வருவதற்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றார் அவர். காலக்கெடு மாற்றப்பட்டாலும் வருகையாளர்களின் எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை. 47 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதன் மூலம் 329 பில்லியன் ரிங்கிட் வருவாயை ஈட்டுவதையே அரசாங்கம் இலக்காக கொண்டுள்ளது என அவர் சொன்னார். தற்போது தென்கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளின் மீது கூடுதல் கவனம் செலுத்தப்பட உள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த சுற்றுலாத்துறை மிகவும் முக்கியமானது என அமைச்சர் வலியுறுத்தினார். ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் நீட்டிப்பு. பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்றார் ட்ரம்ப். ஆனால் கடல்வழி முற்றுகை தொடரும். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரான் உடனான போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மத்தியஸ்தராக செயல்படும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஈரான் அரசு தற்போது பிளவுபட்டுள்ள நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தை ஈரான் தரப்பு முன்வைக்கும் வரை இந்த போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் என ட்ரம்ப் வாஷிங்டனில் கூறினார். ஆனால் இது முழுமையாக போர் நிறுத்தம் அல்ல. ஈரானின் முக்கிய துறைகள், துறைமுகங்கள் மற்றும் ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்க கடற்படையின் முற்றுகை தொடர்ந்து நீடிக்கும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானிய அதிகாரிகள் ஒரு முடிவுக்கு வரும் வரை அமெரிக்க ராணுவம் தாக்குதலுக்கு தயாரான நிலையிலேயே இருக்கும் என்றும் அவர் சொன்னார். முன்னதாக இஸ்லாமாபாத்தில் செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் துணை அதிபர் JD வான்ஸின் பாகிஸ்தான் பயணம் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. இந்நிலையில் இந்த போர் நிறுத்த கால நீட்டிப்பு ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ள கடைசி வாய்ப்பாக பார்க்கப்பட்டுள்ளது. 230 மில்லியன் ரிங்கிட் ஜகாட் நிதி மோசடி. NGO துணைத் தலைவர் உட்பட 3 பேர் கைது. அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றுக்கு பொதுமக்களால் வழங்கப்பட்ட 230 மில்லியன் ஜகாட் நிதியை மோசடி செய்ததாக கூறி அந்த NGO-வின் துணைத் தலைவர் உட்பட 3 பேரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்துள்ளது. இதர இருவர் நிறுவன இயக்குநர்கள் ஆவர். இந்த கூட்ட களவாணிகள் 2018 முதல் 2024 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்த மோசடியை செய்துள்ளது விசாரணையில் அம்பலமானது. அதிலும் குறிப்பாக அந்த NGO துணைத் தலைவர் ஏழைகளுக்கு சென்றடைய வேண்டிய இந்த நிதியை தனது சொந்த முதலீடுக்காக பயன்படுத்தியது கண்டறியப்பட்டது. இந்த அதிரடி சோதனையில் 18 சொகுசு கார்கள், 11 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான சொத்துகள் மற்றும் பல்வேறு விலை உயர்ந்த கை கடிகாரங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். தவிர 120 மில்லியன் ரிங்கிட் இருப்பு வைக்கப்பட்டிருந்த 33 வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. மேல் விசாரணைக்கு தடுத்து வைக்கப்பட ஏதுவாக கைதான மூவரும் இன்று ஷா அலாம் உயர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதை MACC உறுதிப்படுத்தியது. டோக்கியோ டோம் ஊழியர் 5 மணி நேரம் சிக்கிக்கொண்ட பின் உயிரிழந்தார். டோக்கியோ டோம் சிட்டி அட்ராக்ஷன்ஸ் பூங்காவில் ஞாயிற்றுக்கிழமை அன்று பிளையிங் பலூன் சவாரி பகுதியில் ஏற்பட்ட விபத்தின் போது 5 மணி நேரம் சிக்கிக்கொண்ட பொழுதுபோக்கு பூங்காவின் 24 வயது ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். உள்ளூர் நேரப்படி காலை மணி 11:50 இந்த விபத்து நடந்தபோது டோக்கியோ டோமின் ஊழியரான ஹீனா கமிமுரா அங்குள்ள உபகரணங்களை ஆய்வு செய்து கொண்டிருந்த போது சிக்கிக்கொண்டார். பிளையிங் பலூன் சவாரியில் ஒரு மைய தூணை சுற்றி வட்ட வடிவிலும் சுழலும் 12 இருக்கைகள் உள்ளன. இவை 10 மீட்டர் உயரம் வரை செல்லும் திறன் கொண்டவை. அந்த ஊழியர் தூணுக்கு அருகில் ஒரு ஏணியில் இருந்தபோது அந்த அமைப்புக்கும் சவாரியின் கீழ் இறங்கும் இருக்கைக்கும் இடையில் சிக்கிக் கொண்டதாக உள்ளூர் போலீசாரும் பொழுதுபோக்கு மையத்தின் நடத்துனரும் தெரிவித்தனர். 5 மணி நேரத்திற்கு பிறகு மாலை 5 மணி அளவில் அவர் மீட்கப்பட்ட போதிலும் அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த கேளிக்கை பூங்கா அன்றைய தினம் உடனடியாக மூடப்பட்டது. 11,500 ரிங்கிட் லஞ்சம் கேட்டதாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் மீது குற்றச்சாட்டு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு சூதாட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஒரு விவகாரத்திற்கு தீர்வு காண்பதற்காக மொத்தம் 11,500 ரிங்கிட் மதிப்புள்ள 2 லஞ்ச குற்றச்சாட்டுகளின் கீழ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் மீது பட்டர்வர்த் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது.
நீதிபதி ஜுல்ஹஸ்மி அப்துல்லா முன்னிலையில் குற்றச்சாட்டுப்பட்ட 39 வயதான முகமது ஃபிர்தௌஸ் கமால் தனக்கு எதிரான 2 குற்றச்சாட்டுகளையும் மறுத்தார். வடக்கு சப்ரங்புரை மாவட்ட காவல் தலைமையகத்தில் உள்ள குற்றப்புலனாய்வு பிரிவில் பணியாற்றும் அவர் 55 வயதான நபரிடம் இருந்து 5000 ரிங்கிட் ரொக்கத்தை லஞ்சமாக பெற்றதாக முதல் குற்றச்சாட்டை எதிர்நோக்கினார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதியன்று பிற்பகல் மணி 3:45 அளவில் வடக்கு சப்ரங்பிரை மாவட்டத்தில் ஜாலான் பாகான் லுவார் பட்டவதி எனும் இடத்தில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது. மேலும் அதே நபரிடம் இருந்து மேலும் 6500 ரிங்கிட் லஞ்சம் கோரியதாகவும் முகமது ஃபிர்தௌஸ் மீது 2வது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. 2009ஆம் ஆண்டின் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் 17A பிரிவு மற்றும் அதே சட்டத்தின் பிரிவு 16AB ஆகியவற்றின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டன. வார்டில் அனுமதிக்க வங்கி கணக்கில் பணம் கேட்டவர் ஊழியர் அல்ல. சுல்தான் அமினா மருத்துவமனை விளக்கம். அதிகாரப்பூர்வ ரசீது இல்லாமல் வார்டு வைப்பு தொகையை ரொக்கமாக கோரியதாக கூறப்படும் மருத்துவமனை ஊழியர் தொடர்பான வைரல் பிரச்சனையை ஜொகூர் சுல்தான் அமினா மருத்துவமனை நிர்வாகம் மறுத்துள்ளதோடு இந்த விவகாரத்தை கடுமையாக கருதுகிறது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர் மருத்துவமனை ஊழியர் அல்ல என தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாகவும் இது தொடர்பான விசாரணை போலீசிடம் இடப்பட்டுள்ளதாக த்ரெட்ஸ் வழியாக வெளியிடப்பட்ட பதிவில் சுல்தான் அமினா மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதோடு அதிகாரப்பூர்வ வருவாய் முகப்பிடத்தில் மட்டுமே பணம் செலுத்த வேண்டும். அதோடு ஒவ்வொரு பண பட்டுவாடாவுக்கும் செல்லுபடியாகும் ரசீது பெறப்படுவதை பொதுமக்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். முன்னதாக மருத்துவமனை வார்டு பதிவிற்கு முன்பணம் வசூலிக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுப்பிய ஒரு பெண்ணின் பதிவு த்ரெட்ஸ் தளத்தில் வைரலானது. வெளிநாட்டு தொழிலாளர்களின் தரவுகள் ஆவணங்கள் மோசடி, இலங்கை கும்பல் முறியடிப்பு. ஸ்லாங்கூரில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்செர்காப் சோதனை நடவடிக்கையில் குடிநுழைவுத்துறை ஒரு பெரிய ஆவண மோசடி கும்பலை முறியடித்துள்ளது. குடிநுழைவுத்துறையின் கணினி முறையை ஊடுருவி வெளிநாட்டு தொழிலாளர்களின் தரவுகளையும் ஆவணங்களையும் அக்கும்பல் மோசடி செய்து வந்துள்ளது. சுமார் 2 ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த கும்பல் இ-பாஸ் போன்ற குடிநுழைவு துறையின் அசல் ஆவணங்களை மாற்றி சட்டவிரோதமாக வெளிநாட்டவர்களை நாட்டில் தங்க செய்து வந்துள்ளது. இதையடுத்து செலாயாங் மற்றும் டேசா பெட்டலிங்கில் 2 குடியிருப்பு வளாகங்களை முற்றுகையிட்ட அமலாக்கத்துறை ஒரு பெண் உட்பட 3 இலங்கை பிரஜைகளை கைது செய்தது. அவர்களிடம் இருந்து 11 கடப்பிதழ்கள், தற்காலிக வேலை பெர்மிட்டில் வந்தவர்களுக்கான 15 ஐகார்டு அட்டைகள், 5 டிஜிட்டல் சாதனங்கள், 5 கைபேசிகள் மற்றும் ஒரு அச்சு எந்திரம் பறிமுதல் செய்யப்பட்டன. அதோடு போலி குடிநுழைவு ஆவணங்கள், திருமண சான்றிதழ்கள், மருத்துவ அறிக்கைகள் ஆகியவையும் கண்டுபிடிக்கப்பட்டன. சந்தேக நபர்கள் மேல் விசாரணைக்காக குடிநுழைவுத்துறை தடுப்பு முகாமில் அடைக்கப்பட்டனர். மனிதாபிமானத்தின் உச்சம். 3000 ரிங்கிட் நன்கொடையை ஏற்க மறுத்த மெக்கானிக் அபங் உசாப். நள்ளிரவில் உதவிய சாலையோர மெக்கானிக் அபங் உசுப் மீண்டும் ஒருமுறை பணத்தை மறுத்து தனது பெருந்தன்மையை வெளிப்படுத்தியுள்ள சம்பவம் மலேசியர்களின் மனங்களை உருக்கியுள்ளது. அண்மையில் நள்ளிரவில் மோட்டார் சைக்கிள் பழுதாகி நின்ற டிகியோ என்ற தனித்து வாழும் தந்தைக்கு அபங் யூசுப் உதவினார். யூவின் இ வாலெட்டில் குறைந்த பணமே இருந்ததை கண்டு அவர் பழுது பார்ப்பதற்கான கட்டணத்தை வாங்க மறுத்தார். இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து பொதுமக்களிடம் இருந்து யூவுக்கு 5000 ரிங்கிட் நன்கொடை கிடைத்தது. அதில் 3000 ரிங்கிட்டை மெக்கானிற்கு கொடுத்து யூ முயன்றார். ஆனால் உங்களுக்கு பள்ளி செல்லும் குழந்தை உள்ளது, அத்தியாவசியத்திற்கு பயன்படுத்துங்கள், எனக்கு எதுவும் வேண்டாம் என கூறி அபங் யூசுப் மீண்டும் பணத்தை மறுத்துவிட்டார். இந்த உருக்கமான சந்திப்பு தற்போது இணையத்தில் பலரது பாராட்டுகளை பெற்று வருகிறது. பிரதிபலன் எதிர்பார்க்காத உண்மைக்கான மனித நேயம் இன்றும் உயிருடன் இருக்கிறது என்பதற்கு இதுவே சான்று என வலைதளவாசிகள் நிகழ்கின்றனர். அமைச்சரவையில் இருந்தபோது ஏன் பேசவில்லை? பெஸ்டிநெட் விவகாரத்தில் ரபிசி மற்றும் நிக் நஸ்மியின் அரசியல் நேர்மை குறித்து ரமணனின் உதவியாளர் கேள்வி. பெஸ்டிநெட் சென்ட்ரியான் பிரகத் விவகாரம் பெரும் சர்ச்சையாகியுள்ள நிலையில் மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனின் அரசியல் செயலாளர் ஐசுதீன் அப்துல் கஃபல் சில PKR தலைவர்களின் நிலைப்பாடு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறையான FWCMS ஒப்பந்தம் 2024 புதுப்பிக்கப்பட்ட போது டாக்டர் ஸ்ரீ ரபிசி ரம்லி மற்றும் நிக் நஸ்மி நிக் அகமது இருவரும் அமைச்சரவையில் இருந்தனர். 2031 வரை நீட்டிக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் ரபிசியும் நிக் நஸ்மியும் கூறுவது போல் கடுமையான பலவீனங்களும் குறையும் இருப்பின.
அப்போதே ஏன் அவர்கள் வாய் திறக்கவில்லை? அப்போது வாய்மூடி மௌனமாக இருந்துவிட்டு இப்போது ஏன் திடீரென பெஸ்டிநெட் நிறுவனத்திற்கு எதிராக பேசுகிறார்கள் என ஐசுதீன் வினவினர். அமைச்சரவையிலிருந்து விலகி விடப்பட்ட பிறகு இந்த விவகாரத்தை இப்போது கிளப்புவது அரசியல் நேர்மையற்ற செயல் என ஐசுதீன் விமர்சித்துள்ளார். FWCMS முறைக்கு மாற்றாக துராப் என்ற பெயரில் வெளிநாட்டு தொழிலாளர்களின் ஆட்சேர்ப்புக்கான புதிய தளத்தை உருவாக்கும் பொறுப்பை பெஸ்டிநெட் நிறுவனத்திற்கே வழங்க அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக முன்னதாக வெளிநாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. அமைச்சரவையில் இருந்தபோது ஏன் பேசவில்லை? பெஸ்டிநெட் விவகாரத்தில் ரபிசி மற்றும் நிக் நஸ்மியின் அரசியல் நேர்மை குறித்து ரமணனின் உதவியாளர் கேள்வி. பொருளாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ ரபிசி ரம்லிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள 5 லட்சம் ரிங்கெட் ஊழல் புகார் குறித்து விசாரணையின் தற்போதைய நிலைமை பகிரங்கமாக அறிவிக்குமாறு பண்டான் தொகுதி PKR மகளிர் பிரிவு போலீசாருக்கும் ஊழல் தடுப்பு ஆணையமான MACCக்கும் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டியது அவசியம் என்று அப்பிரிவின் தலைவி ரசையா ரம்லி தெரிவித்தார். ராபிசி மீது சுமத்தப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டு அவரது நற்பெயருக்கும் கட்சிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய என்பதால் விசாரணையை விரைவுபடுத்தி அதன் முடிவை அறிவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பண்டான் தொகுதியில் ரபிசிக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ள சூழலில் இந்த புகார் குறித்த உண்மை நிலைமையை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மகளிர் பிரிவு கருதுகிறது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என்றால் அதனை தள்ளுபடி செய்யவும், உண்மை இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகள் முன்வர வேண்டும் என ரொசையா கேட்டுக்கொண்டார். எனவே இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கையை போலீசார் மற்றும் SPRM விரைவில் வெளியிடும் என தாங்கள் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். நெக்ஸ்ட் ஜி பிரிஹத் நிறுவனத்தின் உரிமையாளரிடம் இருந்து தாம் 5 லட்சம் ரிங்கெட் ஊழல் பணம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை ரபிசி முன்னதாக திட்டவட்டமாக மறுத்தார்.